ஹாய் மக்களே, வணக்கம். எனக்கும் ப்ரௌனிக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன் மக்களே. அழகி முத்தம்மாவை பாருங்க. எப்படா அம்மா சாப்பிட சொல்லுவாங்க அப்படின்னு அப்படியே நிற்கிது பாருங்க. பிள்ளை தவறா என்னடி வேணுமா? ஐஸ்கிரீம் வேணுமா? நாக்க சொடாக்கிறத பாருங்க, சொடாக்குன்னு. சரி அம்மா அப்புறம் சாப்பிட்றேன். குட்டி பாப்பாவுக்கு முதல்ல சாப்பிடு. அறிவு தெரியுங்களா? நம்ம ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால் கூட சாப்பிடும். சாப்பிடாத கம்முன்னு இரு, கொஞ்சம் பொறு அப்படின்னா அமைதியாக நிற்கும். மனசு ஃபுல்லாக பரபரன்னு இருக்கும். இன்னும் நம்ம அம்மா நம்மளை சாப்பிட சொல்லலையேன்னு. தங்கப்பில் வீட்டுக்கு ஒரு அறிவு எல்லாருமே வழங்கலேன் ப்ளீஸ். அது ஒரு சந்தோஷம். நம்ம குழந்தைங்கள பேர குழந்தைகளை பார்க்குற மாதிரி நமக்கு சின்ன குழந்தைங்க இருந்தால் அது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா? அவங்க ஒவ்வொன்றும் செய்கிறதை பார்த்தும் நம்ம சந்தோஷப்படுவோம். சிரிக்கிறது, அழுகிறது, தவக்கிறது, நடக்கிறதுன்னு ஒவ்வொன்றும் பேசுகிறது, அது மாதிரி இதுவும் ஒரு சந்தோஷம். எல்லாம் ப்ரெஷராக இருக்கிற வாழ்க்கையில் கொஞ்சம் நம்மளை நல்லா வச்சுக்கிறதுக்கு இது மாதிரி ஜீவன்களை வீட்டில் வளர்த்தோன்னாலேவும் ரொம்ப நல்லது. மனசுக்கு நிறைவாகவும் இருக்கும். நம்ம மனசில் கவலைகள் இருந்தாலும் இவங்களை பார்க்கும்போது அது டக்குன்னு அப்படியே இது வாலாட்டிட்டு கொஞ்சம் வருங்களா, அந்த நிமிஷம் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கவலை இருந்தாலும் அது நம்மளுக்கு மறந்து போயிடும். அப்படியே சந்தோஷ மனநிலை ஆகிடும். அதனாலேயே இது எங்கள் வீட்டுக்கு இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி கஷ்டங்கள் எவ்வளவோ இருக்கும். ஆனால் அதை தீர்க்கறக்கு எனக்கு ஆள் இல்லை. ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறம் என்னோடய கஷ்டங்களை தீர்க்கிற ஒரே ஒரு அழகி இவங்க தான், ப்ரௌனி குட்டியம்மா. யாராவது நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறவங்க நம்ம கூட வேணும். எனக்கு இவங்க. ஓகே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கணும் எல்லோரும், கடவுளை வேண்டிக்கிறேன். பாய், வணக்கம், வாழ்க வளமுடன். தின்னே முடிச்சிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணுற வரைக்கும் நான் அப்படியே பேசிட்டேன்.